என்னை மன்னிச்சிடு. வேணாம் காவியா, திரும்ப இன்னொரு பிரேக்கப் ஹேண்டில் பண்ணுற தெம்பு எனக்கு இல்லை. சாரி அருண். அன்றைக்கி என்ன சொன்ன? நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையா? பசங்களோட வாழ்க்கைன்னு அவ்வளோ ஈஸி இல்லை காவியா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாமல், பெற்றவங்க நினச்ச மாதிரி வாழ முடியாமல் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தலையில் தூக்கிட்டு ஓடணும். பசங்க ஏன் தெரியுமா ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து பயப்படுறோம்? ஒரு வாட்டி நாங்கள் அதை தொட்டுட்டோம், அப்புறம் லைஃபுக்கு எங்கள் இன்னசென்ஸை தொலைச்சிருவோம். ஒரு பையனா பெற்றவங்களுக்காக ஓடணும், புருஷனா ஒய்ஃபுக்காக ஓடணும், பிள்ளைங்களுக்காக அப்பாவாக ஓடணும். எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனா வீட்டிலேயே மரியாதைக்காக ஓடணும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களோட இன்னசென்ஸை ஒரு 2 பேர்ட்ட தான் காட்ட முடியும் தெரியுமா? ஒன்று எங்கள் லவ்வர், இன்னொன்று ஒய்ஃப். இதை புரிஞ்சுக்காம இங்கே நிறைய பேர் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதை முடிச்சு வச்சது நீ. முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அருண், நான் பண்ணது தப்பு தான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. பிரேக்கப் பண்ணி 1 வருஷத்தில் வராத எண்ணம் இன்னைக்கு யதார்த்தமாக பார்த்த உடனே வந்துருச்சா? நான் ஒன்றும் உன்னை யதார்த்தமாலாம் பார்க்கல. நீ தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுதான் வந்த. அருண், நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. அதே மாதிரி நீ என் கூட ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாம் மாறிடுமா? நீ ஓகே சொல்லு. அந்த ஒரு நாள் எதுவுமே மாறலனா அதுக்கப்புறம் நான் உன் லைஃப்ல வரமாட்டேன். பார்க்கலாம் யார் யாரை மாத்துறாங்கன்னு.